நேர தாம்பத்தியம் இனி இயற்கை முறையில் சாத்தியம். More Naturals. Contact for more details. Mad Rabbit, India's finest audio wearable brand, starting at 999. பிரியாணி பண்ணிட்டு இருந்தேன். அப்போ அந்த ஒரு வீடியோகிராஃபர் வந்திருந்தார். அப்போ அந்த குக் பண்ணிட்டு நான் என்ன பண்ணேன், டான்ஸ் ஆடிட்டு குக் பண்ணிட்டே இருந்தேன். அப்போ குக் பண்ணும்போது இந்த பையன் மட்டும் எவ்வளோ கேஜ் பிரியாணி பண்ணுறான், வெளியிலையும் கூட்டம் க்ரௌட் இருக்கு, ஆனால் இப்படி இருந்து இவன் அப்படி ஜாலியாக அப்படி இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வீடியோ எடுத்து அதுக்கப்புறம் அவர் எடிட் பண்ணி நான் டான்ஸ்லாம் வச்சு ஒரு சாங்ஸ் போட்டு எனக்கு எங்கள் ஓனருக்கு அனுப்பி விட்டேன். ஹாப்பியா இல்லப்பா அன்னைக்கு அப்படின்னும் போது எப்படி டான்ஸ் ஆடுவீங்க? இல்லை டான்ஸ்லாம் ஆடிடும், என்ன நடந்தாலும் டான்ஸ் ஆடி வீடியோ போட்டுருவேன். அது இப்போ நீங்கள் சொன்னாலும் நம்ப மாட்டீங்க, பிரியாணி நானும் பேசிப்பேன் அதிகமாக. ஆமாம், பிரியாணி வந்து என்கிட்ட பேச, நான் பிரியாணிகிட்ட பேசுவேன். அந்த மாதிரிலாம் என்ன பேசுவீங்க? அதான் பிரியாணி கரெக்டாக வந்துரு அப்படின்னா அது வந்துடுவேன் அப்படின்ற மாதிரிலாம் நாங்கள் ஜாலியாக பேசிப்போம். அந்த துடிப்பி பிடிச்சிட்டு அந்த பிரியாணி போட்டாலே ஒரு கெத்து மாதிரி இருக்கும். அது வந்து எங்களுடைய இதுக்கு தான் அந்த இது தெரியும், ஒரு பயங்கர ஃபீல் இருக்கும். அது என்னை பார்த்தா சில பேர் பை பண்ணுவோம் அப்படின்ற எண்ணம் இல்லாமல் நம்மளை பார்த்தா ஒரு மரியாதைக்குரியாக நம்ம நடந்துக்கிறோம்னா, நம்மக்கிட்ட இருக்கிறத, நம்மகிட்ட காசு பணம் இல்லைனாலும் நம்மக்கிட்ட இருக்கிறத நம்ம வந்து சொல்லி கொடுத்தாலே அதுவே பெரிய விஷயம்னு சொல்லும்போது, நான் பசங்க எல்லாருக்கும் வந்து இந்த மாதிரி சொல்லி கொடுத்து பண்ணும்போது அது ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. இப்போ நம்ம ஒரு கடைக்குள்ளே நம்ம போகிறோம்னு வைங்களா, அங்கே இருக்கிற மரியாதையே அந்த பசங்க சொல்லியிருக்காங்க, எனக்கு சொல்லி கொடுத்த ஒரு தான் அப்படின்னு சொல்லும்போது அங்கே எல்லாருமே சரண்டர் ஆயிடுறாங்க. ஏன்னா இப்போ உங்களோட பிரியாணி மாதிரி மற்றவங்க பிரியாணி இருக்காது, வேற மாதிரி டிஃப்ரெண்ட் டேஸ்ட் இருக்கும். ஸோ நீங்கள் அதை வந்து சொல்லிடுவீங்களா? அவங்க ஓப்பனாக சொல்லிட்டு மேடம், நம்ம மனசு, நம்ம ஹார்ட் தான் மேடம். என்னை பொறுத்த வரைக்கும் அதான். காலையிலே ஏஞ்சி போய் அந்த வெங்காயம் தக்காளியாக இருக்கட்டும் கட் பண்ணும்போது இந்த பிரியாணி சேல் ஆகணும், நல்லபடியாக போகணுன்ற நம்ம ஹார்ட் மூலயமா அது இது பண்ணாலே அது பெரிய ரெசிபி தான் என்னை பொறுத்த வரைக்கும். இது வரைக்கும் நான் அப்படி தான் ஃபாலோ பண்ணுறேன். நான் இது வரைக்கும் நான் மார்னிங் போட்டுருவேன், 7 மணிக்கெலாம் போட்டுருவேன் வீடியோ. அப்போ போடும்போது எல்லாருமே சொல்கிற, குக் பண்ணுறவங்க நிறைய பேர் என்கிட்ட சொல்கிறது என்னன்னா, காலையில் நான் உங்கள் வீடியோ பார்த்துட்டு தானே நான் போவேன், எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும், வேலை பார்க்குறது எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும், நாங்கள் ஏதாவது பண்ணலாமான்னு கூட ட்ரை பண்ணிட்டு இருக்கோம் அப்படிலாம் என்கிட்ட சொல்லியிருக்காங்க. எல்லாருக்குமே நான் சொல்கிறது என்னன்னா, அந்த கிச்சன் உள்ள போகும்போது ரொம்ப மனசுக்கு நிம்மதியாக போகும். ரொம்ப என்னை பொறுத்த வரைக்கும் அதான். ஃபஸ்ட்டு உங்களை பார்த்தோன்னே நான் கேட்கணும்னு மைண்டில் வச்சுருந்தது என்னன்னா, எப்படி இந்த மாதிரி டான்ஸ் ஆடிட்டே பண்ணலான்ற ஒரு ஐடியா வந்துச்சு. இந்த ஈவேயில் வந்து ஒரு கடை இனாரெக்ஷன் ஓப்பனிங், அப்போ வந்து ஒரு 500 கேஜி பிரியாணி பண்ணணும் ஓப்பனிங்னாலே. எனக்கு ஒன்று வாங்கினா ஒன்று ஃப்ரீங்கும் போது மக்களுடைய கூட்டம் வந்து அதிகமாக இருக்கும். அப்போ அந்த மாதிரி இருக்கும்போது பிரியாணி பண்ணிகிட்டு இருந்தேன். அப்போ அந்த ஒரு வீடியோகிராஃபர் வந்திருந்தார். அப்போ அந்த குக் பண்ணிவிட்டு நான் என்ன பண்ணேன், டான்ஸ் ஆடிட்டு குக் பண்ணிகிட்டே இருந்தேன். அப்போ குக் பண்ணும்போது இந்த பையன் மட்டும் எவ்வளோ கேஜி பிரியாணி பண்ணுறான், வெளியிலையும் கூட்டம் க்ரௌட் இருக்குது, ஆனால் இப்படி இருந்து இவன் அப்படி ஜாலியாக அப்படி இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வீடியோ எடுத்து அதுக்கப்புறம் அவர் எடிட் பண்ணி நான் டான்ஸ்லாம் வச்சு ஒரு சாங்ஸ் போட்டு எனக்கு எங்கள் ஓனருக்கு அனுப்பி விட்டாங்க. அப்போ அதை பார்த்துட்டு ரொம்ப சூப்பராக இருக்குது கிரி, இதே மாதிரி நீ பண்ணுறதுக்கான ட்ரை பண்ண அப்படின்னு சொன்னாங்க. சரி, அப்போ ஆரம்பிச்சது. அந்த பையனுக்கு தான் நன்றி சொல்லணும். அந்த பையன் பேர் உமார். ரொம்ப நன்றி, தேங்க்யூ ஸோ மச். அப்படிதான் ஆரம்பிச்சது இந்த ஜேர்னி இல்லையா? ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் டான்ஸ் ஆடி போட உங்களுக்கு அந்த ரீச் வர உங்களுக்கு எப்படி இருந்தது? பரவாயில்லையே, ரொம்ப மனசுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்து, என்றைக்கும் விட்டுறக்கூடாது அப்படின்ற எண்ணம் எனக்கு அதிகமாக இருந்துச்சு. எப்பவுமே நம்ம வந்து இந்த இதாகிடக்கூடாது, எப்பவும் டெய்லி நம்ம போட்டுகிட்டே இருக்கணும். வீடியோ எடுத்து எவ்வளவோ இது இருக்கும், ஆனால் நான் வீடியோ மட்டும் கன்ஃபார்மாக எடுத்துருவேன். அது நம்ம என்னைக்காவது ஒரு நாள் வந்து இன்னைக்கு நான் போஸ்ட் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் மைண்டில் வச்சுருப்பீங்க. ஆனால் நம்மளுக்கு ஏதாவது சோகமான ஒரு விஷயமோ இல்லை நம்மளுக்கு கோவமாக இருப்போம், ஹாப்பியாக இல்லைப்பா அன்னைக்கு அப்படின்னும் போது எப்படி டான்ஸ் ஆடுவீங்க? இல்லை, டான்ஸ்லாம் ஆடிடும், என்ன நடந்தாலும் டான்ஸ் ஆடி வீடியோ போட்டுருவேன். அது நீங்கள் ஸ்டார்டிங் இந்த குக்கிங்குள்ளே வர்றதுக்குன்னே ஒரு ஜேர்னி இருக்கும்ல. சில பேர்லாம் வந்து 40 வயசுல கூட எனக்கு குக்கிங் தான் வேணும் அப்படின்னு போகிறவங்க இருக்காங்க. 50 வயசுல, சின்ன வயசுலேருந்தே கூட ஆரம்பிச்சிருவாங்க. அந்த மாதிரி ஓகே குக்கிங் தான் எனக்கு அப்படின்னு நீங்கள் வந்து அந்த தருணம் எது? நம்ம வந்து பெருசாக படிப்பு அளவுக்கு ரொம்ப அதிகமாக படிக்காதனால சரி, நம்ம தொழில் மட்டும்தான் நம்மளை வந்து உயர்த்தணும். எங்கள் அண்ணன் என்கிட்ட வெங்கட், எங்கள் அண்ணன் அடிக்கடி என்கிட்ட சொல்லுவான், அதிகமாக இப்போ எல்லாம் வீட்லையாவது கொஞ்சம் எல்லோரும் படிச்சிருக்காங்க, நீ கொஞ்சம் படிப்பில் கொஞ்சம் வீக்காக இருக்கிற, தொழில் மட்டும் ஏதாவது கற்றுக்கிட்டா நீ ஏதாவது இது பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னார். அப்போ வந்து எனக்கு வந்து சமையலில் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருந்துச்சு, சமையல். அப்புறம் பேசிக்லேருந்து சர்வீஸ் பண்ணி அதுக்கப்புறம் அசிஸ்டன்ட் குக் ஆகி அப்புறம் மாஸ்டர் ஆகி அதுக்கப்புறம் செஃப்பாக அப்படியே கடந்து வந்ததுதாங்க. அப்புறம் பிரியாணி பண்ணுறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். என்னுடைய குருநாதர் ஜெலீல்னு சொல்லிட்டு இருக்காரு, அவர் என்னை வந்து 10-15 பேர் இருப்பாங்க, என்னை வந்து ரொம்ப இதுவாக சொல்கிறேன் இல்லை, என்னை மட்டும் திறமைசாலின்னு அடிக்கடி சொல்லிட்டே இருப்பார். கிரி வந்து ரொம்ப திறமையாக இருப்பான் பையன், எங்கே போனாலும் என்ன தான் கூட்டிகிட்டு போவார், எங்கே சமையலுக்கு எதுவாக இருந்தாலும். அப்போ அந்த மாதிரிலாம் போகும்போது எனக்கு அந்த பிரியாணி மேலே இருக்கிற மோகம் ரொம்ப அதிகமாச்சு. இப்போ நீங்கள் சொன்னாலும் நம்ப மாட்டீங்க, பிரியாணி நானும் பேசிப்பேன் அதிகமாக. ஆமாம், பிரியாணி வந்து என்கிட்ட பேசுவேன், நான் பிரியாணிகிட்ட பேசுவேன். அந்த மாதிரிலாம் என்ன பேசுவீங்க? அதான் பிரியாணி கரெக்டாக வந்துரு அப்படின்னா அது வந்துடுவேன் அப்படின்ற மாதிரிலாம் நாங்கள் ஜாலியாக பேசிப்போம். அந்த மாதிரி பிரியாணியில் மட்டும் என்றைக்குமே இதாகாது, மிஸ் ஆகாது. அது பிரியாணி வந்து பயங்கர ஒரு எமோஷன்
ஆயிடுச்சுல்ல. ஆமா, பிரியாணி வேட்ஸ் இல்லை ஒரு எமோஷனல் மாதிரி தான். இப்போ சில பேர்லாம் சொல்லுவாங்க சிக்கன் பிரியாணிலாம் பிரியாணியே இல்லைப்பா, மட்டன் பிரியாணி தான் பிரியாணின்னு. நீங்க என்ன சொல்லுவீங்க? நானும் மட்டன் பிரியாணி தான் சொல்லுவேன். அப்படி ஏன் எல்லாரும் அந்த மட்டன் பிரியாணி தான் அந்த மட்டன் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா இப்படிமா அந்த கொதிக்கிற அந்த கிரேவி இறங்கிட்டாலே ஃப்ளேவர் பயங்கரமாக ஆகிடும். அப்போ உங்களுக்கு சிக்கனில் வந்து அது கிடைக்காது. மட்டனில் எந்த ஒரு கலப்படமும் பண்ணுவாங்களான்றது எனக்கு தெரியல. ஆனால் சிக்கனில் நிறையா அந்த மாதிரி நடக்குது. அதனால மட்டனோட டேஸ்ட் வந்து இப்பவுமே ஆடை உரிச்சு அப்படியே வெட்டி அப்படியே கொடுத்துருவாங்க. நம்ம அதை எடுத்துகிட்டு போய் கிரேவி பண்ணும்போது எந்த ஒரு ரசாயனமும் இல்லாத இருக்காது. நல்லா டேஸ்ட் ஆட்டோமேட்டிக்காக அது நல்லா இருக்கும். அண்ட் நீங்க ஒரு போஸ்ட்ல வந்து ஜேர்னி மாதிரி சொல்லியிருப்பீங்க. இப்போ இந்த கடத்திறப்பு விழா நான் ஒன்று போனேன், அந்த கதை டீட்டெயிலாக சொல்ல முடியுமா? அப்போ வந்து தொப்பியாப்பா ஜாயின் பண்ண ஒரு ரீசன்ட் டைம் இன்னொரு கடையில் நான் இனாரேஷன் பண்ணிவிட்டு திருப்பி தென்காசி கடைக்கு போகணுன்னு சொன்னாங்க. அப்போ அங்கே போய்ட்டு நான் பிரியாணி பண்ணிட்டு இருக்கும்போது அது பண்ணேன்னா ரொம்ப டயர்டாக ஆகிடுவோம். ஏன்னா நிறைய பிரியாணி கேஜி என்பது நிறையா போடுவோம், ஒரு 500 கிலோ போடுவோம். அப்போ ரொம்ப டயர்டாக இருப்போம். எனக்குள்ளே ஒரு டீம் இருக்கும், அவங்கள வச்சு நான் அப்படியே என்னன்னா 2 நாள் போடுவாங்க ஆஃபர். மறுநாள் இன்றைக்கி எப்படி ஒரு 500 கிலோ பிரியாணி பண்ணுமோ மறுநாளைக்கும் அதே மாதிரி 500 கிலோ ரெடி பண்ணணும். எல்லாம் டயர்டாக இருப்பாங்க. ஆனால் திருப்பி நம்ம வெங்காயம் தக்காளிலாம் வெட்டி நாளைக்கு உள்ளது நாங்கள் ரெடி பண்ணணும். அப்போனா எப்படி ஒரு கஷ்டமாக இருக்கும் நீங்கள் பார்த்து. சுமார் எவ்வளோ தக்காளி? அதெல்லாம் வெட்டணுங்க, 1 கிலோ கிட்ட வெட்டினோம். அப்போ வந்து மிஷினும் எந்த ஒரு இதுவும் கிடையாது, கையில் தான் கட் பண்ணணும். வெங்காயம் எல்லாமே கையில் தான் கட் பண்ணி பிரியாணி போடணுங்க. அப்போ அந்த மாதிரி போட்டுட்டு இருக்கும்போது எனக்கு அன்னைக்கு வந்து நீ இந்த கடைக்கு பாகிரி வந்து 2 வாங்கினால் ஒரு பிரியாணி இலவசம்னு சொல்லும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. சரி, நம்ம எந்த இடத்துல நம்ம வந்து பிரியாணியாக போட்டோமோ அந்த இடத்துக்கு நம்மளே ஒரு செலிப்ரிட்டியாக ஒரு இதுவாக கூப்பிடும்போது எனக்கு மனசுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்து அதை தான் நான் வந்து ஒரு காணொலியாக எடுத்து நானே பேசி அதை வந்து எடிட் பண்ணி போட்டோம். ரொம்ப அது வியூஸ் போச்சே இருந்தான்னு எனக்கு தெரியாது. ஆனால் எனக்கு மனசுக்கு ரொம்ப கொஞ்சம் எனக்கு சந்தோஷமா இருந்துச்சு. அண்ட் இப்போ பெரும்பான்மையான மக்கள் என்ன சொல்லுவாங்கன்னா, நம்ம வளர வளர அங்க இருக்கிற அந்த நம்மளை சுத்தி வந்து இந்த போட்டிகள் வந்து அதிகமாகும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. நம்மள வந்து சில பேர் வளர்றது சில பேருக்கு பிடிக்காது. அந்த மாதிரிலாம் அந்த ஃபுட்டு கம்பெனின்னும் போது ஃபுட்டை நம்ம வச்சு பிஸ்னஸ் பண்ணணும் போது நிறைய பேர் இதுல இன்வால்வ் ஆயிருக்காங்க. இது நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கூடலாம் பேசும்போது கூட ஓ இவ்வளோ இருக்கா இதில், ஏன்னா நம்ம அந்த ஃபீல்டில் இல்லை இல்லையா. பட் அவங்க சொல்லும்போது ஓ இவ்வளோ கஷ்டப்பட்டு தான் அந்த ஃபுட் ஃபீல்டில் நம்ம வளரணுமா. ஏன்னா இப்போ கார்னர் டு கார்னர் ஒரு ஃபுட் ஸ்ட்ரீட் இருக்குது. ஒரு நார்மல் ஒரு தள்ளுவண்டி கடை வந்து ஒரு 1 crore டர்ன் ஓவர் பார்க்குற மாதிரி அந்த அளவுக்கு அந்த பிரியாணி கிரேஸ் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து ஸ்டார்டிங்கில் உங்களோட பிளான் என்னவா இருந்தது? இப்போ நீங்கள் வந்து ஒரு அசிஸ்டண்ட்டாக இருந்திருப்பீங்கல்ல, அப்போ நீங்கள் என்ன யோசிச்சு வச்சுருந்தீங்க ஃப்யூச்சரில்? ஓகே நம்ம இப்படிலாம் இதெல்லாம் பண்ணணுமா அப்படின்லாம் யோசிப்பீங்களா? கண்டிப்பாக. இப்போ வந்து அந்த துடிப்பி பிடிச்சிட்டு அந்த பிரியாணி போட்டாலே ஒரு கெத்து மாதிரி இருக்கும். அது வந்து எங்களுடைய இதுக்கு தான் அந்த இது தெரியும். ஒரு ஒரு பயங்கர ஃபீல் இருக்கும் அது. அந்த மாதிரி நான் ஒரு பிரியாணி பண்ணும்போது நான் என்ன நினைப்பேன்னா, அந்த துடிப்பி நம்ம கையில் கிடைக்காதா அப்படின்லாம் நிறையா ஏங்கியிருக்கேன் நான். அப்போ அந்த துடிப்பியை பிடிச்சி நான் அந்த பிரியாணி பண்ணும்போது அது ஒரு எனக்கு பயங்கர ஃபீலாக இருந்துச்சு. போட்டி பொறாமைகள் நிறையா வரும், அதுக்காக நம்ம என்ன பண்ண முடியுங்க திருப்பி. ஆனால் இப்போ நான் வீடியோ துபாய்க்கும் நான் இங்கேக்கும் சொல்கிறேன். துபாயில் இருக்கும்போது அங்கே இருக்கிற எல்லாருமே வந்து எங்கள் வீட்டு பையனாக நினைப்பாங்க. நான் இங்கேருந்து வீடியோ இந்தியா பார்த்தவங்க எல்லாருமே நம்ம வீட்டு பையன் ஏதோ குக் பண்ணுற மாதிரி எல்லாருமே கமெண்ட் பண்ணுவாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஆனால் இங்கே வந்ததுக்கப்புறம் வியூஸோ எல்லாமே வந்து ரொம்ப நெகட்டிவாக கமெண்ட்ஸு இந்த மாதிரிலாம் வரும்போது எனக்கு கொஞ்சம் இங்கே வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் ஃபீலிங் இருக்குது. அப்படியா? அப்போது அங்கேருந்து எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது? ஏன்னா அது ஒரு வேற ஒரு இடம், புதுசாக இருந்திருக்கும் உங்களுக்கு எல்லாம். அங்கே இருக்கிற பசங்களும் சரி எல்லாருமே சரி வந்து அண்ணன் எப்படியாவது முன்னேறி போகணும் அப்படின்ற மாதிரி. அது 2 பசங்க பின்னாடி ஆடுவாங்க, நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அசோக் சுபாஷ்ன்னு சொல்லிட்டு அவனுக்கு 2 பேரும் இப்பவுமே நான் தூங்கினா கூட ஆனால் நாளைக்கு என்ன வீடியோ ஏதாவது நம்ம ரிஹர்சல் பண்ணலாமா, இல்லை நைட்டு நான் தூங்கும் போது காலையில் நான் வர்றதுக்குள்ளே எல்லாமே ரெடி பண்ணி வச்சுருவானுங்க. என்ன கிரேவி பண்ண போகிறோம் என்ன பண்ண போகிறோன்றது எல்லாமே க்ளீன் பண்ணி ரெஸ்டாரண்ட்டே ஃபுல்லாக க்ளீன் பண்ணி நான் உள்ளே வருவேன். அப்படியே சமையல் பண்ணுவாங்க, டான்ஸ் பண்ணுவாங்க. ஆனால் நைட்டே பாட்டெலாம் ரெடி பண்ணி வச்சுட்டு நான் பசங்கள்கிட்ட கொடுத்துட்டு போயிடுவேன், இதெல்லாம் போயிட்டு வச்சுருங்க நான் வந்துடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி வந்துடுவான். ரொம்ப பசங்க டெய்லி என்னை வந்து புஷ் பண்ணிகிட்டே இருப்பாங்க, ஏதாவது பண்ணுங்கண்ணே, ஏதாவது செய்யுங்க, ஏதாவது பண்ணணுன்னு. அந்த ஒரு இது அங்கே எனக்கு ரொம்ப பிடிக்கும். அங்கே யுஏல எனக்கு ரொம்ப பிடிச்சது பசங்க தான். ஓகே, உங்கள் டீம் பற்றி டீம் தான்.
உங்கள் டீம் வந்து உங்களுக்கு யூனோ அமையிறது வந்து பெரிய விஷயம்னு சொல்லுவாங்க. ஏன்னா வந்து நம்ம நிறைய மாறி 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 ஒரு டீம் நம்மளுக்கு இருக்கும்போது நீங்களும் வந்து அந்த டீமில் ஒருத்தராக முன்னாடி காலத்துலலாம் இருந்திருப்பீங்க. ஸோ இந்த டீம் வந்து எந்த அளவுக்கு உங்களுக்கு ரொம்ப பிடிச்சமான ஒரு டீம்? பிடிச்சமான டீம்னு சொல்லுன்னா நாங்கள் ஒரு மாயாண்டி குரூப்னு ஒன்று வச்சுருக்கோம். மாயாண்டி படம் பார்த்துருக்கீங்களா? மாயாண்டி குரூப் இருக்கா ஆமாம், வாட்ஸ்அப்ல? அந்த மாயாண்டியோட லீடர் நான் தான். அது கூட அந்த பசங்க எல்லாம் இருக்காங்க. எல்லாரும் என்னை வந்து அது ஒரு குடும்பமாக ஒரு ஃபேமிலியாக இருப்போம் நாங்கள் எல்லாருமே. அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அது எனக்கு வந்து அது நீங்கள் சொல்லும் போதே எனக்கு தெரியுது எந்த அளவுக்கு அவங்க ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக அவங்க கூட ட்ராவல் பண்ணுறாங்க அப்படின்றது. அண்ட் ஒன் மோர் திங் என்னன்னா, எனக்கு தோணும் ஒருவேளை இவர் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இவர் டான்ஸ் ஆடுவாங்களா, இல்லை அப்படியே ஆன் த ஃப்ளோவா? இப்போ கூட நீங்கள் ஏதாவது ஒரு கடாய் ஏதோ வச்சு குக் பண்ண சொன்னால் நான் பாட்டு இருந்தால் போதுங்க, நான் உடனே ஏதாவது பண்ணுவேன். எந்த ஒரு பிளான்லாம் பண்ண மாட்டேங்க, உடனே ஆன் ஸ்பாட்டில் என்ன வருதோ அதை அப்படியே பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் டைம் அப்போ நம்ம டான்ஸ் கண்டிப்பாக. ஆமாம், டான்ஸ்லாம் எனக்கு அந்த அளவுக்கு ஆடலாம் தெரியாதுங்க. சும்மா ஸ்கூல் டைமில் ஆடும்போது அது அப்படியே அதை எடுத்துக்கிட்டு தான் சும்மா அப்படியே பண்ணிட்டு இருக்கேன். அதான் நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து டான்ஸ்ல இன்ட்ரெஸ்ட் இருக்கான்னு நான் கேட்கலாம்னு நினச்சேன். டான்ஸில் இன்ட்ரெஸ்ட்னா ஸ்கூல் டைமில் நிறையா ஆண்டு விழா அந்த மாதிரி டைம்லாம் ஃபர்ஸ்ட் பேர் டான்ஸ் ஆடுறதுன்னா என் பேர் தான் கொடுப்பேன் நான். அந்த மாதிரி கொஞ்சம் இது இருக்கும். அப்பெல்லாம் நமக்கு இந்த குக்கிங் காம்படிஷன்லாம் கிடையாதுங்க. பாட்டு, டான்ஸ், டிராமா இதுதான் இருக்கும்ல. ஸோ இப்போ நீங்கள் இந்த கடந்த வந்து ஜர்னி நீங்கள் இப்படி திரும்பி பார்க்கும்போது இவங்களுக்குலாம் நான் கண்டிப்பாக வந்து தேங்க் பண்ணணும், நான் வந்து நன்றி சொல்லணும் அப்படின்னா யாருக்கு சொல்லுவீங்க? தொப்பிவாப்பா, தொப்பிவாப்பாவுக்கு சொல்லணும். அப்புறம் யூசப்னு ஒரு அண்ணன் இருக்கார், யூசப். அவர் தான் வந்து என்னை வந்து ஒரு நாள் வந்து என்னை புஷ் பண்ணிகிட்டே இருப்பார் நிறையா. வந்து நாங்கள் அவரும் தொப்பிவாப்பா உமர் பாய் இருக்காங்க, அவங்களோட தம்பி தான் அவர். அடிக்கடி அவர் என்கிட்ட சொல்கிறது என்னென்னா, நாங்கள் வேணால் இடம் வந்து கொடுத்துருக்கலாம்டா கிரி, ஆனால் வந்து அந்த உழைப்பு வந்து ஒன்று இதுதான் அடிக்கடி என்கிட்ட சொல்லிகிட்டே இருப்பார். உழைப்பு இன்றைக்கி நான் வீடியோ போடணுன்னு நான் சொல்ல மாட்டேன் உன்கிட்ட, அது நீயாவே கிரியேட் பண்ணி நீயாவே டான்ஸ் ஆடி நீயே போகிற, அது வந்து உன்னுடைய உழைப்பு இருக்குது. எப்பவுமே என்னுடைய உழைப்பை பற்றி சொல்லிகிட்டே இருப்பார். ரொம்ப நல்லா பண்ணுறேன், நல்லா செய், என்கரேஜ் பண்ணிகிட்டே இருப்பேன். நான் எப்போயாவது கீழே விழுந்தால் கூட எனக்கு வந்து ஃபோன் பண்ணி ஏன்டா ஒரு மாதிரி இருக்குது, இந்த மாதிரிலாம் என்னை வந்து உற்சாகப்படுத்தி கொண்டு வருவார். அதில் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அப்புறமா என்னை வந்து இந்த தொழிலுக்கு ஃபஸ்ட்டு தள்ளினது எங்கள் அண்ணன் வெங்கட்னு சொல்லிட்டு, அவர் இந்த ஹோட்டல் ஃபீல்டில் வந்து கேஷியராக ஃபஸ்ட்டு ஜாயின் பண்ணியிருந்தார். அப்போ வந்து கிரி வீட்டில் தான் இருக்கான், இவனை கூட்டிகிட்டு போய் வேலை கொடுங்க அப்படின்னு எங்கள் அம்மா சொன்னாங்க. அப்போ என்னை முறையாக கூட்டிகிட்டு வந்தார் காரப்பாக்கம் கூட்டிகிட்டு வந்து ஒரு ஃபுட் எக்ஸ்பிரஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு கம்பெனியில் சர்வீஸ் பாயாக சேர்ந்தோம். 4000 ரூபாய் சம்பளத்துக்கு சேர்ந்தேன். டெய்லியும் இங்கேருந்து கேரியர் தூக்கிட்டு போயிட்டு வேறு இடத்துல சர்வீஸ் பண்ணிட்டு வரணும். பெரிய இண்டஸ்ட்ரியல் கம்பெனிலாம் போயிட்டு அங்கே போயிட்டு இந்த ஃபுட் எக்ஸ்பிரஸ் எடுத்துருப்பாங்க. அப்போ நாங்கள் போய்ட்டு அங்கே போய் சர்வீஸ் பண்ணிட்டு வரோம் இருந்த எல்லா பீப்புள்ஸ். அப்போ அந்த மாதிரி அந்த சமையல் மேலே இருக்கிற மோகம் அதிகமாகிடுச்சு. நிறையா அடிலாம் வாங்கியிருக்கேன் வால் பாத்திரத்தால். ஆமாம், நிறையா இதெல்லாம் பட்டிருக்கேன். அதுக்கப்புறம் நானே மாஸ்டர் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு வரும்போது, அதான் இந்த படத்தில் சொல்கிற மாதிரி நமக்கு பண்ணதை நம்ம யாருக்கும் பண்ணக்கூடாதுன்ற மாதிரி எனக்கு பிடிச்ச என்னன்னா, என்னை பார்த்தா சில பேர் பை பண்ணுவோம் அப்படின்ற எண்ணம் இல்லாமல் நம்மளை பார்த்தா ஒரு மரியாதைக்குரியாக நம்ம நடந்துக்கிறோன்னா, நம்மக்கிட்ட இருக்கிறத நம்மகிட்ட காசு பணம் இல்லைனாலும் நம்மக்கிட்ட இருக்கிறத நம்ம வந்து சொல்லி கொடுத்தாலே அதுவே பெரிய விஷயம்னு சொல்லும்போது, நான் பசங்க எல்லாருக்கும் வந்து இதை வந்து சொல்லி கொடுத்து பண்ணும்போது அது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. இப்போ நம்ம ஒரு கடைக்குள்ளே நம்ம போகிறோன்னு வைங்களா, அங்கே இருக்கிற மரியாதையே அந்த பசங்க சொல்லியிருக்காங்க, எனக்கு சொல்லி கொடுத்த ஒரு தான் அப்படின்னு சொல்லும்போது அங்கே எல்லாருமே சரண்டர் ஆகிடுறாங்க. பரவாயில்ல, அப்போ மாஸ்டருக்கே அவர் சொல்லி கொடுத்துருக்காருன்னா அப்படின்ற போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அப்போ நான் தொடர்ந்து அதை நான் செஞ்சிட்டே இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ நான் அதை சொல்லி கொடுத்தேன், ஆனால் அவனுங்க என்ன பண்ணுறானுங்க, நான் என்ன சொன்னேன்னா அதை பசங்களுக்கு அவனுக்கு கூட இருக்கிற 2 அசிஸ்டண்ட்டுக்கு அதை சொல்லித்தராங்க. இப்போ இது அப்படியே இதுக்கப்புறம் இது ஓயாது போயிட்டே தான் இருக்கும். அதில் எனக்கு கன்ஃபார்மாக எனக்கு அது ஒரு இது இருக்குது. ஏன்னா நான் கூட இருக்கிறவங்க நான் அப்படி தான் வச்சுப்பேன். அப்படி எனக்கு செக்யூராக எனக்கு இல்லைன்னா எனக்கு தெரியும் யார் இதுவாக என் கூட பயணிப்பா இல்லைன்னா இது பண்ணுவாங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். அவங்க மட்டும்தான் என் கூட இருப்பாங்க, அவங்கள மட்டும்தான் நான் வச்சுருக்கேன், இது வரைக்கும் என் கூட இருக்காங்க. அதில் நான் ரொம்ப உறுதியாக இருக்கேன். இப்போது நீங்கள் இதை சொல்லும்போது நீங்கள் சொல்லி கொடுப்பீங்கன்னு சொல்கிறீங்கல்ல, இப்போது இந்த சீக்ரெட் ரெசிபின்னு சொல்லிட்டு சிலது வந்து அவங்க யார்ட்டையும் சொல்ல மாட்டாங்க. இப்போ நம்ம இப்போ பிரியாணியாக எடுத்துக்கிட்டோம், இல்லைனா இப்போ கேக்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இதெல்லாம் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு சீக்ரெட்டான ஒரு ரெசிபி இருக்கும். ஏன்னா இப்போ உங்களோட பிரியாணி மாதிரி மற்றவங்க பிரியாணி இருக்காது, வேறு மாதிரி டிஃப்ரெண்ட் டேஸ்ட் இருக்கும். ஸோ நீங்கள் அதை வந்து சொல்லிடுவீங்களா அவங்க? ஓப்பனாக சொல்லட்டுமா மேடம், நம்ம மனசு நம்ம ஹார்ட்டு தான் மேடம். என்னை பொறுத்த வரைக்கும் அதுதான். நான் ரொம்ப எஃபர்ட் போட்டு நான் ஒரு வீடியோ பண்ணுவேன், இது நல்லா போகணும் அப்படின்னு நினச்சி நான் ஒரு மனசுக்கு ஏதோ பண்ணேன்னா கண்டிப்பாக அது போயிடும். நான் இன்றைக்கி ஏனோ தானேன்னு சும்மா பண்ணுறது வந்து எனக்கு வந்து அந்த அளவுக்கு இது வரைக்கும் நடந்தே கிடையாது ஒரு ரீச். அந்த மாதிரி தான்
நான் ரொம்ப இது பண்ணணும், நல்லா பண்ணணும், அப்போ டைம் எடுத்து பண்ணணும் அப்படின்னு. நம்ம காலையில் ஏஞ்சிருக்கும் போதே அந்த பிரியாணி பண்ணணுன்ற தூக்கத்திலே காலையில் ஏஞ்சோடனே நல்ல பிரியாணி பண்ணணும், சூப்பராக சேல்ஸ் ஆகணும், கஸ்டமர் எல்லாருக்கும் நிம்மதியான ஒரு பிரியாணி கொடுக்கணும், முகம் சுளிக்காத பிரியாணி நம்ம கொடுத்தோம்னு நம்ம நினச்சி படுத்தாலே போதும். எந்த ரெசிபியும் வேண்டாம் மேடம். என்னை பொறுத்த வரைக்கும் அவ்வளோதான். காலையில் ஏஞ்சி போய் அந்த வெங்காயம் தக்காளியாக இருக்கட்டும் கட் பண்ணும்போது இந்த பிரியாணி சேல் ஆகணும், நல்லபடியாக போகணுன்ற நம்ம ஹார்ட் மூலயமா அது இது பண்ணாலே அது பெரிய ரெசிபி தான் என்னை பொறுத்த வரைக்கும். இது வரைக்கும் நான் அப்படி தான் ஃபாலோ பண்ணுறேன். அப்படியா? ஆமாம், நான் இப்போ இறங்கி நான் பிரியாணி பண்ணால் கூட நல்ல மனசோட எல்லாருக்கும் நல்லபடியாக இருக்கணும் அந்த பிரியாணி நினச்சி தான் பண்ணணும். ஒழிஞ்சு எல்லாரும் போகிற அதே வெங்காயம் தக்காளி மஞ்சத்தூள் மிளகாய்த்தூள் மல்லி புதினா எல்லாமே தான். வேற எந்த ஒரு ரெசிபியும் என்கிட்ட கிடையாதுங்க. என்னுடைய இது மட்டும்தான். ஓகே. ரொம்ப நல்ல மனசோட பண்ணால் அது நல்லா இருக்கும், அவ்வளோதான் என்னை பொறுத்த வரைக்கும். அவ்வளோதான். ஆமாம். இப்போ நீங்கள் சொல்லும் போது தான் எனக்கு தோணுது என்னன்னா, யாரோ ஒருத்தவங்க என்கிட்ட சொன்னாங்க என்னன்னா, ஹோட்டலில் நம்ம வாங்கி சாப்பிட்றோம்ல, அது வந்து நம்ம வாங்கி சாப்பிடும்போது நமக்கு நிறைய கோபம் இருக்கும். அது உண்மை, அது கோபம் இருக்கும், நம்மளுக்கு ஃப்ரஸ்ட்ரேஷனாக இருக்கும். ஆனால் நம்ம வீட்டில் சாப்பிடும்போது கொஞ்சம் சாந்தமாக இருப்போம். அது என்னது தெரியாது. இல்லை, ஹோட்டல் ஃபீல்டுனாலே காலையில் வேலைக்கு போகணும் அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். சரி, காலையிலே ஏஞ்சி போகணும். நான் என்ன பண்ணேன்னா, எல்லாருமே இப்போ என்கிட்ட கமெண்ட் பண்ணுறது எல்லாமே என்னென்னா, நாங்கள் காலையில் மார்னிங் ஏஞ்சி போகிறோன்னா எங்களுக்கு ரொம்ப டென்ஷனாக இருக்கும். என்னுடைய வீடியோஸ் எல்லாருமே வந்து எல்லாரும் என்ன சொன்னாங்க, 6:30 ஈவினிங் மேலே போடுங்க, ரீச் கொடுக்கும் அப்படின்னு சொன்னாங்க. நான் என்னுடைய என்னென்னா, காலையில் ஏஞ்சிருக்கும் போது நம்ம வீடியோவோட முழுகிட்டோம். ஏன்னா நான் எந்த ஒரு பொது அறிவோ நம்ம ரொம்ப இது பண்ணிடலாம் சொல்லலாம். அன்றைக்கி ஜாலியாக அந்த வீடியோ பார்த்துட்டு போட்டோம் அப்படின்றது தான் என்னுடைய கான்செப்ட். நான் இது வரைக்கும் நான் மார்னிங் போட்டுருவேன், 7 மணிக்கெலாம் போட்டுருவேங்க வீடியோ. அப்போ போடும்போது எல்லாருமே சொல்கிற குக் பண்ணுறவங்க நிறைய பேர் என்கிட்ட சொல்கிறது என்னென்னா, காலையில் நான் உங்கள் வீடியோ பார்த்துட்டு தானே நான் போவேன், எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும், வேலை பார்க்குறதுக்கு எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும், நாங்கள் ஏதாவது பண்ணலாமான்னு கூட ட்ரை பண்ணிகிட்டு இருக்கோம் அப்படிலாம் என்கிட்ட சொல்லியிருக்காங்க. அது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். நிறைய கிட்ஸு குழந்தைகள்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் உங்களை அப்படின்லாம் சொல்லும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். சாப்பாடு கூட உங்கள் வீடியோவை வச்சு தான் நாங்கள் காட்டி ஊட்டுவோம் அந்த ஆடிக்கிட்டே குக் பண்ணுறதால அப்படின்னு சொல்லும் போது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். அது எனக்கு இப்போ இருக்கிற ஒரே ஒரு இது என்னன்னா, எந்த இடத்துலையும் நம்ம விட்டுறக்கூடாது, இது அப்படியே கெட்டியாக பிடிச்சி நம்ம முன்னேறி எப்படியாவது போயிடணும் அப்படின்றது தான். அப்போ அந்த குக் பண்ணும் போது அந்த மைண்ட் செட் முக்கியம். நம்ம இப்படி குக் பண்ணுவோம்னு நினச்சி குக் பண்ணுறது அந்த மைண்டுக்கும் அந்த குக்கிங்க்கும் உள்ள அதுதான் மேடம். நீ மைண்டு தான் மேடம். அது சொல்ல போனால் என்னை பொறுத்த வரைக்கும் அந்த மைண்டு மட்டும் இருந்துச்சுன்னா சூப்பராக குக் பண்ணலாங்க. அன்றைக்கி மைண்ட் செட் சுத்தமாக இல்லைன்னு வைங்களேன், அந்த இதில் எல்லாருக்குமே நான் சொல்கிறது என்னென்னா, அந்த கிச்சன் உள்ளே போகும்போது ரொம்ப மனசுக்கு நிம்மதியாக போகணும் மேடம். ரொம்ப என்னை பொறுத்த வரைக்கும் அதான். ரொம்ப டென்ஷன் ஆகிக்கிட்டோ, ரொம்ப வீட்டு மேலே ஒரு ஃபேமிலி மேலே எந்த ஒரு இதுவும் இல்லாமல் போனால் அது சரி வராது. நீங்கள் சொல்லும் போது எனக்கு என்ன தோணுதுன்னா, ஏதாவது ஒரு சொல்லுங்க. ஃபஸ்ட்டு நம்ம ஒரு பிரியாணி அடிக்கிறோம், கடைசி ஒரு பிரியாணி அடிப்போம். அதுக்கு எதுக்கு டிஃப்ரெண்ட் என்ன வரும் தெரியுங்களா? ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணும்போது ஒரு பயங்கர ஒரு ஜாலியாக அடிப்பான். ஃபஸ்ட்டு பிரியாணி கொடுக்கும்போது அதிகமாக இருக்கும்ல, கொடுப்பான். ஆனால் அந்த கடைசி பிரியாணி வெறுப்பாயிடும் அவனுக்கு. ஏன்னா ஒரு சட்டியில் பார்த்தீங்கன்னா ஒரு 120 பிரியாணி இருக்குன்னு வைங்களா, 100 பேருக்கு அவன் அடித்து கொடுக்கும்போது அவனுடைய எண்ணெல்லாம் ஒரு டென்ஷனாக அடிப்பான். ஒரு 50 பேர் ரீச் ஆகிட்டான்னு வைங்களா, டென்ஷன். அதே கடைசி பிரியாணிக்கெலாம் ரொம்ப உச்சக்கட்டமாக ஆகிடுவான். இந்த என்ன இவ்வளோ நேரத்தில் வராங்க. நான் இங்கே ரெஸ்டாரண்ட் பற்றி சொல்ல, நான் ஓப்பனாக எல்லாருக்கும் ஜென்ரலாக சொல்கிறேன். அப்போ நான் அந்த ஃபஸ்ட்டு அடிக்கிறோம்ல அந்த பிரியாணியை, அது வந்து கடைசி வரைக்கும் இருந்தாலே அந்த கடையோட வளர்ச்சி செம்மையாக இருக்கும் என்னை பொறுத்த வரைக்கும். ஃபஸ்ட்டு ஒரு பிரியாணி கொடுக்குறோம்ல சர்வீஸ் பண்ணுறது, அது கடைசி பிரியாணி வரைக்கும் அந்த அன்பு ஒரு பாசமும் இருந்துட்டாலே நல்லா இருக்கும். அவ்வளோதான். இன்னொன்று, இந்த கடை மூட போறாங்கன்னும் போது இந்த லாஸ்ட் பிரியாணி இருக்கும்ல, அது ரொம்ப டேஸ்டா இருக்கும். ஒருவேளை அப்பா முடிஞ்சிருச்சு அடிச்சா கூட அடிப்பாங்க. அது பயங்கர டேஸ்டா இருக்கும். எப்பயுமே நான் அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கேன். கடைசியா ஒரு 10:40 11 அந்த மாதிரி போகும்போது வா, இப்போ விடிய விடிய கூட பிரியாணி இருக்கு. பட் வந்து அந்த லாஸ்ட் பிரியாணி நல்லா இருக்கும், அண்ட் சுட சுட போடுறதும் நல்லா இருக்கும். இதெல்லாம் ஒரு சைக்காலஜி தான் போல இருக்கு. அது நம்ம மனசார கொடுக்கறது அதெல்லாம் உண்மை போல இருக்கு. இட் கனெக்ட்ஸ். அண்ட் இப்போ உங்களுக்கு ஒரு ஜேர்னி இருந்திருக்கும்ல, இந்த விஷயத்த நான் அந்த ஒரு தருணம் ஏதாவது ஒரு எல்லாருக்குமே இந்த கிரிட்டிசிசமோ அவமானங்களோ வந்து நம்ம எல்லாருக்குமே ஏற்பட்டிருக்கும், எல்லா ஃபீல்டையுமே ஏற்பட்டிருக்கும். ஆனால் நம்ம அப்போ நினைப்போம்ல, இப்போ என்னெல்லாம் யாராவது சொல்லிட்டாங்கன்னா நான் ஒரு நாள் இப்படி வருவேன்ல, அந்த நாள் நான் நினைப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அந்த ஒரு ரணத்தை நம்மளால மறக்க முடியாது. ஒரு விஷயம் நம்மளை ரொம்ப அவமானம் படுத்தியிருக்காங்களோ, இல்லைனா வந்து ஏதாவது நம்மளை பேசியிருப்பாங்க, அது நம்மளுக்கு எப்பவுமே வந்து மனசில் ஹர்ட் ஆகிருக்கும், ரொம்ப கஷ்டமாக இருந்திருக்கும். அந்த மாதிரி ஏதாவது தருணங்கள் நீங்கள் ஃபேஸ் பண்ணியிருக்கீங்களா இந்த சக்ஸஸ்க்கு முன்னாடி? நான் இதுக்கு முன்னாடி ஒரு பழைய ரொம்ப சமையல் பண்ணிகிட்டு இருக்கும் போதெல்லாம் சரி வேண்டான்னு போயிடுவேன். நான் இந்த மாதிரிலாம் பேசுனாங்கன்னா
சரி எனக்கு வேண்டாம், நான் வீட்டுக்கு கூட போய் இருந்துப்பேன். ஆனால் இப்போ வந்து எனக்கு எப்படி இருக்குன்னா, ஏதாவது துப்புனா கூட தொடச்சிட்டு நம்ம பாதையை நோக்கி போகலான்ற மாதிரி தான் இப்போ இருக்கிற கான்செப்ட். எனக்கு அப்படி தான் இருக்குது. எனக்கு நிஜமாகவே எனக்கு கோவம் வரல. இவங்க யாராவது ஏதாவது பேசினா கூட எனக்கு பெருசாக எனக்கு வந்து ரியாக்ட் பண்ண முடியல. ஏன்னா நம்ம இருக்கிற இடம் அந்த மாதிரி இருக்குது. அடுத்தது நம்ம யோசிக்கிறதுக்கான டைம் இருக்குல்ல மேடம், அது ரொம்ப இதுவாக இருக்குது. அதனால் யார் என்ன சொன்னாலும் அதை பற்றி எனக்கு கவலை இல்லை மேடம். ஐ டோன்ட் கேர். அதை பற்றி எனக்கு ஒரு துளி கூட எனக்கு பற்றி கவலை கிடையாது. யார் எது வேணாலும் சொல்லிட்டு போட்டோம், அதை பற்றி எனக்கு பிரச்சனை இல்லை. எனக்கு ஒரு ரூட் இருக்குது, அந்த ரூட் நோக்கி நான் பட்டிலே பயணிக்கிறேன், அவ்வளோதான். உங்களுக்கான அந்த ஃபேமிலி சப்போர்ட் எந்த அளவுக்கு உங்களுக்கு அது உதவுச்சு? கண்டிப்பாக ரொம்ப சப்போர்ட் இருக்குது. முன்னாடி எங்கள் அம்மா ஒரு பேசிக் மொபைல் தான் வச்சுருப்பாங்க. என் வீடியோலாம் வந்ததுக்கப்புறம் எனக்கு ஃபோன் வாங்கியே தரணும்னு சொன்னாங்க. அதெல்லாம் எனக்கு ரொம்ப வாங்கி தரணும். அப்போ வந்து அதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அப்போ எனக்கு வாங்கியே தரணும்னா நான் அப்போ துபாயில் இருக்கும்போது நான் வாங்கி அனுப்பிச்சி விட்டேன். அப்போ வந்து டெய்லியும் எங்கள் அம்மாவுக்கு இந்த ஸ்டேட்டஸ் ஸ்டோரிலாம் போட தெரியாது. நான் ஒரு நாள் எதர்ச்சியாக பார்க்குறேன், எங்கள் அம்மா ஸ்டேட்டஸ் வச்சுருக்காங்க. யாருன்னா அப்புறம் எங்கள் அண்ணன் வந்து வச்சு கொடுத்துருக்காங்க, இந்த மாதிரிலாம் வைக்கணும் அப்படின்னு சொல்லி கொண்டுமா. அது எனக்கு ரொம்ப, யார் வச்சுருந்தா கூட எனக்கு அதை பார்த்து எனக்கு பெரிய சந்தோஷமாக இருக்கலாம். எங்கள் அம்மா அதை வச்சுக்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அம்மா பரவாயில்லையே அப்படின்ற போல இருந்துச்சு. இல்ல அவங்களாம் டவுன்லோட் பண்ணி வச்சு விட்டுருவாங்க, நம்ம லிங்க் போடணும் அதெல்லாம் கூட அவங்களுக்கு தெரியாது. சம்டைம் எங்க அம்மா கூட இந்த மாதிரி நீ பண்ணலாமாப்பா அப்படின்லாம் எனக்கு வீடியோ கூட அனுப்பிச்சிருக்காங்க. அப்போல்லாம் எனக்கு வந்து ரொம்ப சந்தோஷமா இருந்தது. இந்த நிறைய பேருக்கு இந்த பிரியாணி பண்ணலாம் கொடுக்குறதுல எங்க அம்மா ஐடியா தான். சும்மா எனக்கு மட்டும் பிரியாணி வேணாப்பா, இருக்கிற எல்லாருக்கும் கொடுக்கலாம் அப்படின்றதுலாம் எங்க அம்மா சொல்றது. ஓகே, அதான் ஒன்று அதை கேட்கணும்னு நினச்சேன். அந்த ஹெல்பிங் பண்ணணும் அப்படிங்கிறது அது உங்களுக்கு இன்பில்டா அம்மா கிட்ட இருந்து இல்லையா? டெஃபினட்டாக இது வந்து நான் பெரிய வியூஸ்க்காவோ பெரிய ஃபாலோவர்ஸ் இது கிரியேட் பண்ணிக்கணும் அப்படின்ற எண்ணத்துலலாம் நான் எதுவுமே பண்ணல. யாருமே அது தவறாக நினைக்க வேணாம். என் மனசில் எப்படி என்ன நினைக்கிறேனோ அதை தான் நான் வந்து எல்லாருக்கும் நான் பண்ணுறேன். இன்னொன்று இப்படி சொல்லுவாங்க, நீங்கள் ஹெல்ப் பண்ணுறதையும் சோஷியல் மீடியாவில் போடுறீங்கன்னு. அட்லீஸ்ட் அவங்க ஹெல்ப் பண்ணி அதை சோஷியல் மீடியாவில் போட்டு இன்னொருத்தவங்க அதை பார்க்கும்போது நமக்குமே ஆமா இல்லை ஏதாவது பண்ணலாம்ல அப்படின்னு தோணும். கண்டிப்பாக இல்லையா? அண்ட் இப்போ இந்த ஹோட்டல் பிஸ்னஸ் பொறுத்த வரைக்கும் நிறைய பேருக்கு எப்பயுமே நிறைய ஃபுட்டு மீறும்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மீற ஃபுட்டெல்லாம் வந்து நிறைய பேர் தூக்கி போட்டுருவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இங்கே தொப்பியாப்பால் நிறைய நீங்கள் பழைய வீடியோஸ்லாம் நிறையா பார்த்துருந்தீங்கன்னா நிறைய ஏழை எளிய மக்களுக்கு இந்த ரோட்டோரம் வசிக்கிற எல்லாருக்குமே வந்து அந்த மாதிரி பிரியாணியை பார்சல் பண்ணி அந்த நைட்டு என்ன நைட்டாக இருந்தாலும் அதை கொடுத்துருவாங்க, சர்வீஸ் பண்ணிடுவாங்க. எதையும் எந்த ஃபுட்டையும் வீணாக்க மாட்டாங்க. அதில் எனக்கு நல்லா தெரியும். இந்த ஃபுட் இண்டஸ்ட்ரியில் நான் வந்து வளரணும்னு நினைக்கிறாங்கல்ல, அந்த மக்களுக்கு அட்லீஸ்ட் என்ன சொல்லணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? ஒரு செஃப்பா இப்போ நீங்கள் இருந்த மாதிரி உங்களுக்கு ஒரு கைடன்ஸ் இருந்திருக்காதுல்ல, ஒரு 3-4 வருஷமோ இருந்திருக்காது. அப்போ வந்து நீங்க இப்போ அந்த மாதிரி ஒரு அஸ்பைரிங் டு பிகம் அப்படின்னு இருக்காங்கல்ல, அவங்களுக்கு நீங்க என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க? இப்போ மாஸ்டர் யார் இருக்காங்களோ கூட ஒரு 2 பேர் இருக்காங்கன்னா அவங்கள உண்மையாகவே சொல்கிறேன், நல்லபடியாக பார்த்துங்க. அவங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்த சொல்லி கொடுங்க. கண்டிப்பாக அவங்க நல்லா நம்மளுக்கு நினைப்பாங்க, அவங்க நல்லா வளர்ந்து வருவாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் கூட இருக்கவங்கள நல்லா பார்த்துங்க, அது போதும். ரொம்ப அழகாக சொன்னீங்க. ரொம்ப நன்றி உங்கள் டைம் எங்களுக்காக ஒதுக்குனதுக்கு. தேங்க்யூ சார். தேங்க்யூ ஸோ மச். நீண்ட நேர தாம்பத்தியம் இனி இயற்கை முறையில் சாத்தியம். மான் நேச்சுரல்ஸ். Contact for more details. Mad Rabbit, India's finest audio wearable brand, starting at 999.